ஒத்தோட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். உங்களுக்கு ஏன் ஒத்தோட்டு முத்தையன் பேர் வந்தது? நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா. முத்தையா வாகிய நான் ஆக முதலாக ஒரு டியூன் போடலாம் அப்படின்னு எப்போ தோணுச்சு? நான் நிறைய டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன். போட்டுட்டு அப்பாட்ட காமிப்பேன். அப்பா பெருசாக ரியாக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் ஜெகதேக வீருடோ அதிலோக சுந்தரின்னு ஒரு படம், சிரஞ்சீவியும் ஸ்ரீதேவியும் நடித்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு பிட்டு, இந்த சீனை அவன் வந்து அவளை துரத்துற சீனை க்யூட்டாக ஒரு மியூசிக்கு அன்றைக்கி என்னமோ வாசிச்சுட்டு இருந்தியா, அதை வாசிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அது நான் வாசிச்சிட்டேன். ஒரு மோகனத்தில் ஒன்று போட்டிருந்தேன். இசையை நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டீங்களா? தக்ஷணாமூர்த்தி சுவாமிகிட்டையும் டிவிஜி சார்ட்டையும் கற்றுக்கிட்டேன். உங்கள் அப்பாவுடைய குருநாதர்கள் தான்? ஆமாம், 2 பேருமே. ஸோ அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அப்பா அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக கற்றுக்கல, ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். இளையராஜா இசையமைக்கிறத தொடர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. எப்படிப்பட்ட பிரமிப்பையும் தாக்கத்தையும் உங்ககிட்ட ராஜா ஏற்படுத்தினார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, சரி சாங் போடுறது ஒரு விஷயம், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரீலை ஒரு வாட்டி போட்டு பார்ப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்போல்லாம் சின்ன ரீலு, இப்போ தான் ஜம்போ ரீல்னு வந்து. இப்போ 10 நிமிஷம். ஆமாம், 14 to 16 ரீல்ஸ் வரும். அப்போ என்னென்னா, வெறும் டைலாகு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, படம் ஓடும், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நோட்ஸ் எடுப்பாங்க, இந்தந்த இதில் மியூசிக் பண்ணோன்னு. மியூசிக் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸை பார்த்துட்டு அப்படி கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் வரும்போதே அந்த டைமென்ஷன் ஆஃப் த படமே வந்து வேறு மாதிரி ஆகிடும். டைரக்டர் யோசிக்கிறத விட ஒரு ஸ்டெப்பு தாண்டி அது வேறு என்னமோ மாறுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னு ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி அப்பாவே நோட்டீஸ் பண்ணுவேன். ஏன்னா மற்றவங்களாம் நோட்ஸ் எழுதி வாசிக்கிறதுலே இருந்தாங்க. மியூசிஷியன்ஸ் அவங்களோட பழப்புன்னு இருக்கும்போதே வந்து அவங்க வந்து அந்த கொடுத்த நோட்ஸை கரெக்டாக வாசிக்கணும்னு அதில் சின்சியாரிட்டி காமிச்சாங்க. நான் அந்த நோட்ஸை வாசிக்கிறதையும் சேர்த்து அப்பா என்ன அந்த சீனுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நோட்டீஸ் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்து ஒரு ஜிஸ்ட் ஆஃப் இட் கிடைச்சது. அது வந்து ஒரு சைக்காலஜி பேஸ்டு ஒரு விஷயம். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அது சொல்லக்கூடாது. உங்கள் அப்பா பின்னணி இசையமைக்கிறதுக்கும் நீங்கள் பின்னணி இசையமைக்கிறதுக்கும் ஏதாவது வேறுபாடு உண்டா? இப்போ அப்பாவோட இது வந்து கான்டென்ட் பேஸ்டு. அப்பா வந்து கான்டென்ட் ஓரியன்டாக பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ தளபதி படம் பிரதர்லி அஃபெக்ஷன் மூவியாக அதை எடுத்திருந்தா கூட, பிரதர் கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் அந்த அஃபெக்ஷனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்தோடனே அப்பா வந்து இது வந்து அம்மாவோட படம், பையன் அம்மா அப்படிங்கிற படமாக மாற்றி கொடுத்துட்டாங்க. அது நான் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி கான்டென்ட் ஓரியன்டாக போக மாட்டேன். டைரக்டரோட விஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதையை சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து அவர் சொல்கிறத விட ஒரு லெவல் பெட்டராக நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற டெஸ்ட்டு எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் நான் வைப்பேன். அவங்க பெர்மிஷனோடவே. இப்போல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே பண்ணுறோம் நிறைய விஷயங்கள். ஸோ அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும். ப்ளஸ் அவங்க நினைக்கிற விஷனை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நான் பிக்சர் ஓரியன்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவோட ஸ்டைல் பண்ணாமல் பிக்சர் ஓரியன்ட், அதாவது விஷுவலில் என்ன இருக்கோ அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சி ஒரு பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால தான் நீங்கள் டியூன் போட்ட முதல் பாடலா? ஆமாம். அந்த பாட்டை அப்பா கிட்ட முதல்ல பாடி, அதாவது வெளியில் வந்த முதல் நிறைய டியூன் போட்டிருந்தாங்க. எப்படி அது படத்தில் இடம் பெற்றது அந்த சூழல்? அதான் பஞ்சு சார் அப்பாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக் இந்த சாங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க முதல்ல. ஆமாம் சொல்லி அப்பா அதை பாடி காமிச்சாங்க. அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவருமே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வர ஒரு ஆன்மீகம் சாமியார்னே நான் சொல்லுவேன், ரியல் சாமியார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் அவர் வாயிலேருந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த காலகட்டத்தில் ராஜா ரெக்கார்டிங்க்கு அடிக்கடி வருவார் ரஜினி. ஆமாம், பாடல் பதிவும் சரி. ஆமாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாகவே உட்காந்துருப்பாங்க. சோஃபா இருக்கும், அதில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து அப்படி லஞ்சு எல்லாமே ஒன்றா தான் சாப்பிடுவோம். உங்கள் அப்பாவுடைய இசையில் பாடின பாடல்கள் டியூன் பண்ணது இல்லாமல் பல படங்களுக்கு பின்னணி இசை சேர்ப்பு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அப்பா பாராட்டியிருக்காரா? இப்போ இந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன் இந்த டேர்ன் அப்படின்னு?
அதாவது வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன், நிறைய படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஏன் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் த பாஸ் ஆஃப் த மூவி மியூசிக் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும். ஒரு பிரபு படம் வந்துச்சு, கூடு விட்டு கூடு பாய்வர். அதில் வந்து ஒரு டியூனு அம்மாக்கும் பையனுக்கும் போட்டேன், பிரதர் சிஸ்டருக்கு போட்டிருந்தேன். ஏன் பிரதர் சிஸ்டருக்கு நீ வந்து லவ் தீம் மாதிரி போட்டிருக்க, ரொமான்டிக் ராகம் மாதிரி ஏன் போட்டிருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் நான் யோசித்தேன், ஓஹோ இது ரொமான்டிக் ராகமா, அப்போ இதை பிரதர் சிஸ்டருக்கு இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குல்ல, நிறைய விஷயங்கள். ஸோ அம்மா பையங்கும்போது நம்ம நினச்சிக்கிறோம் வந்து அதை சின்ஸ் படத்தில் வந்து பையன் அம்மா அதை அந்த சீனை எக்ஸாக்டாக ஒரு ஃபேன் சொல்கிறாங்க, ராஜா சார் மாதிரி வராது ரீ ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு இந்த படத்தை அவங்க சொல்லும்போது நான் சொன்னேன், நான் தான் ரீ ரெக்கார்டிங் பண்ணேன் அப்படின்னு சொன்னேனே. சார் பர்டிகுலராக அந்த அண்ணாவும் தங்கச்சியும் சீனு செம்மையாக மியூசிக் பண்ணியிருந்தீங்க சார்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம சக்சீட் ஆகிட்டோன்னு. அப்புறம் நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் நான் யோசித்தேன், வெறும் கிளிக் ட்ராக் போட்டிருந்தா கூட சரியாக வந்திருக்கும். ஏன்னா மியூசிக்கோட எஃபெக்ட் அந்த மாதிரி. நம்ம லவ் தீமே போட்டிருந்தா கூட இந்த காலத்தில் வந்து என்னென்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு அம்மா பையனுக்கு வந்து ஆக்சுவலி ரொமான்டிக் ராகத்தில் டியூன் போட்டால் கூட போய் சேர்ந்துடுது. ஆனால் அப்பா போடும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கரெக்டாக தெய்வீகமாக இருக்கும். அம்மா என்று அழைக்காதன்னு பாடும்போது ஒரு தெய்வீகத்தை கொண்டு வராங்கல்ல, அது வந்து இந்த காலத்தில் நம்ம மிஸ் பண்ணுறது வந்து எதுக்கு போடணுன்னு நம்மளே தெரியாமல் தப்பாக போட்டுட்ருக்கிறதுனால அப்பா கூட இருக்க போய் எனக்கு கொஞ்சம் அந்த சென்சிபிலிட்டி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய இசை குடும்பம். ஒரு பக்கம் ராஜா, இன்னொரு பக்கம் அவருடைய தம்பி. எல்லா இன்டர்வியூவிலும் சொல்வேன், நாங்கள் வெறும் குடும்பம் தான், அப்பா தான் இசை, நாங்கள் வெறும் குடும்பம் தான். இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வீட்டில் வந்து நீங்கள் பேசும்போது இந்த பாடல்களை பற்றியோ இந்த இசையமைப்பை பற்றியோ நீங்கள் ஒரு பக்கம் பவதாரிணி, இன்னொரு பக்கம் இவன், இன்னொரு பக்கம் அமர், எல்லாரும் பேசக்கூடிய சூழ்நிலை அமையுமா? சூழ்நிலை வரும் ஆனால் இன்டெப்த் மியூசிக்காக போகாது. அது யூஸ்வலாக இவங்கெல்லாம் இருந்தால் வந்து இன்டெப்த்தாக மியூசிக்காக போகாது. ஏன்னா வந்து அது என்ன படம் பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி தான் போகுமே தவிர இன்டெப்த்தாக மியூசிக் பேசணுன்னா அப்பா அளவுக்கு பேச முடியாது நம்ம. பட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள். ஆனால் அப்பா சொல்ல மாட்டாங்க, அது ஒன்று இருக்குது. சந்தேகம்லாம் கேட்பீங்களா ராஜா கிட்ட? நான் கேட்பேன், பட் அவங்க முக்கால்வாசி பிளண்ட் ஆன்சர்ஸாக தான் சொல்லுவாங்க. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லைங்க டேடி அன்னைக்கு அதுக்கு நீ போய் கற்றுக்கோ அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் மூடு இருந்துச்சுன்னா சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அது எப்படி இந்த இதில் யூஸ் பண்ணீங்களே எப்படி அது அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது சொல்லுவாங்க. உங்கள் அப்பா அறிமுகம் பண்ண பஞ்சு அருணாச்சலம் தான் உங்களையும் இசையமைப்பாளர் அலெக்சாண்டர் படத்தில் அறிமுகப்படுத்தினார். அந்த தருணம் எப்படி இருந்தது? சொல்கிறாங்க இந்த படத்தில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு. அது விஜயகாந்த் சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட், கதாநாயகன். ஆமாம். ஸோ அவங்க பெரிய டீமாக இருக்கே, நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்போது எல்லோரும் என்கரேஜ் பண்ணி என்னை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இனிமேல் நம்ம பண்ணுறது தானே, அதுக்கப்புறம் நம்ம சஸ்டெயின் ஆகிறது தானே. அந்த படத்தில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுன்னு எதை சொல்லலாம்? பஞ்சு சார்லாம் சாங் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் பெரிய ஆட்கள், அவங்க நிறைய பேர் எம்ஜிஆர்லேருந்து எல்லாரையுமே பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க வாயிலேருந்து பிளஸிங் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்குமே. காதலா காதலா படத்தினுடைய பாடல் பதிவின் போதெல்லாம் கமல்ஹாசன் அடிக்கடி நச்சமா ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்திருப்பார். ஆமாம், என்னெல்லாம் சொல்லுவார். அப்போ அந்த காசு மேலே சாங்கில் கூட அந்த ரேப்பு யோ மேன் ஒத்து சாணி மேலே காலில் வச்சா, அது அந்த இடம் வந்து நாங்கள் ரித்தம் மட்டும் போட்டு வச்சுருந்தோம். போட்டுட்டு ஏன்னா நான் ரேப்பு அந்த இடத்துல வரணும்னு யோசிச்சிருந்தேன். நான் அந்த ஸ்டைலில் மட்டும்தான் சொன்னேன், யோ மேன் திஸ் அண்ட் தட். நான் ஒரு வாட்டி சொல்லி காமிச்சதா அவர் பிடிச்சிட்டு தமிழில் வந்து அதை வந்து சாணி மேலே காலை வச்சா ஷூ ஒரு மாதிரி ஹாப்பியாக பண்ணி விட்டார் அதை. அப்புறம் பாடும்போதே கூட தேடி பார்க்கிறேன் காந்தியத்தான் தேடி பார்க்கிறேன் காந்தியத்தான் காணோம்.
எல்லாம் என்கரேஜ் பண்ணி அந்த என்கரேஜ்மெண்ட் அவ்வளோ பெரிய ஆட்கள் ஒரு சின்ன பையனை பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தானே. உங்கள் இசையில் அவர் பாடினது எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹை பிச் வாய்ஸ். அதனால என் பாட்டில் எல்லாம் கேட்டிங்கன்னா ஃபீமேல் பெண்கள் பாடும்போது வந்து அது ரொம்ப கீச்சுன்னு பாடுற மாதிரி இருக்கும். அது நான் லேட்டர் ஸ்டேஜில் சரி பண்ணிக்கிட்டேன். அது வந்து அவருக்கு ஈஸியாக அந்த ஹை பிச்சு போட்டு வைத்த மேலே பாடுவாங்க மேல்ஸ் இதில். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தது அவர் கூட நல்லா வேலை செய்ய. இப்போ கூட எல்லா சாங்கும் பாடுவேன் அப்படின்னு சொன்னார்னா எல்லா சாங்க்கும் அங்கிள் வந்துருங்க அப்படின்னு கூப்பிடலாம். மணிரத்னத்துடைய நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்றிய படம் டும் 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 டும். அந்த படம் அனுபவமே ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னு பல இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்படிப்பட்ட வித்தியாசமான அனுபவமாக அது அமைஞ்சது? கம்போசிங் வந்து போய் கம்போஸ் பண்ணோம் நானும் பெருமாளும். ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணது ரகசியமாய் புன்னகை பாடலாம் அந்த பாட்டு. பொருள் என்னவோ அது அதை அத்தை மகளே ஒரு சின்ன லிரிக்ஸ் போட்டு பாடினேன். பாடிட்டு அவர் ஓகே பண்ணிட்டாரு. ஓகே பண்ணிவிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுங்கும்போது நெக்ஸ்ட்டு வந்து தேசிங்க ராஜா கம்போஸ் பண்ணோம். அப்புறம் வந்து இது உன் பேரை சொன்னாலே அதை கம்போஸ் பண்ணிவிட்டு எல்லாம். ஆனால் 21 டியூனு ஜாலியாக கம்போஸ் பண்ணிட்டோம். 21 டியூன்? ஆமாம், ஜாலியாக அப்படி நல்ல மூடில் இருந்தேன். அப்படி டக்குன்னு பண்ணிவிட்டு அப்போ கேசட் தானே, கேசட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சரி இந்த 6 ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணால் 6 பாட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. மீது என்ன இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீ ரெக்கார்டிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு பெருமாளோட ஐடியா. கார்த்திக் இதை வந்து இந்த சீனில் போடு, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு காமிச்சிட்டார் படத்தை, இது இந்த சீனில் போடு, அது அந்த சீனில் போடு அப்படின்னு. இந்த பாடல் கம்போசிங்லாம் மணிரத்னம் வருவாரா? இல்லை, கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பெருமாள் தான். மணிரத்னத்துடைய அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண மாதிரி நீங்கள் சங்கருடைய ரெட்டைச்சொல் அதில் வந்து 3 ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் சங்கர், இன்னொரு பக்கம் படத்தில் நடிச்சது 2 ஜாம்பவான் ஐகானிக். ஒரு பக்கம் பாலச்சந்தர், ஒரு பக்கம் பாரதி ராஜா. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? வயிறு கலக்குச்சு. ஏன்னா 3 பெரிய ஆட்கள், அதில் ஒரு புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிறது தாமிரா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள், ஒரு மிலிட்ரி டைப் ஆள். எனக்கு இப்படி தான் வேணும் டியூன், இந்த கொஞ்சம் ஓல்டு டைப்பாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினார் டியூன்லாம். இளையராஜா சிம்போனி இசையை வாசித்த போது அதை பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் நீங்கள். எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. ஜான் ஸ்காட்னு ஒரு கண்டக்டர், மைக்கேல் டவுனன் ஒரு ஃபுல் அரேஞ்சர், இந்த இதெல்லாம் அதை ஆர்கெஸ்ட்ரல் இதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பேரும் இங்கெல்லாம் வந்து பாராட்டு விழாலாம் அப்போ வச்சுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம். ஸோ இது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சாங்க அந்த டைமே. ராயல் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ராங்கிறது ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா. அது அவங்கள வச்சு பண்ணது ரொம்ப வந்து பெரிய விஷயம். அது ஏன் ரிலீஸ் ஆகலை சொல்லாது? அது என்னமோ தெரியல, இது வேண்டாம், இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒன்று பண்ணிவிட்டு அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திருவாசகம் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். உங்கள் அப்பா இசையமைச்ச காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல இயக்குநர்கள் அவரோட மிகவும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் பாரதி ராஜா சொல்லலாம், இன்னொரு பக்கம் பாலச்சந்தர் சொல்லலாம், இப்படி பல பேரை சொல்லிகிட்டே போகலாம். அவங்களோடலாம் ராஜா பழகிறத பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இருந்தது அவங்களுடைய பழக்கங்கள்? பாரதி ராஜா சார் ஃபேமிலி மெம்பர். ஆமாம். கே பாலச்சந்தர் சார் எனக்குமே ஆல்பம்னு ஒரு படம் கொடுத்தாரு. ஆமாம். ஸோ அதில் நான் வேலை செஞ்சேன். ஆமாம், அதில் தான் ஸ்ரேயா கோஷலையும் அந்த சாங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் தமிழில். அந்த படத்தில் அப்பாவே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. பாலச்சந்தர் சார் ரொம்ப ஹாப்பி. என்னை இன்னொரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். பட் அந்த டைமில் அவருக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியில்லாமல். பாரதி ராஜாவோட ராஜாவும் எப்படி பழகுவாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸு வாடா போடான்னு தான். டே என்னடா அப்படின்னு. பாரதி ராஜா சார் ரொம்ப கலாய்ப்பார் அப்பாவை எங்கள் முன்னாடி. அதில் அவருக்கு ஒரு இது ஹாப்பி ஆகிடுவார். அதாவது வந்து ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டலுக்கு 4 பேரும் போயிருக்காங்க. அப்பா, பாரதி ராஜா அங்கிள், ஆர்டி பாஸ்கர். அந்த டைமில் சித்தப்பா கூட இருந்தாரா, இன்னும் 4 பேர் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஆர்டி பாஸ்கர் எங்கள் பெரியப்பா அவர் வந்து ஒரு லூஸ் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டார் போல்.
வெயிட்டரை பார்த்து ஏதோ ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பண்ணுவார். எங்கள் அப்பா வந்து உடனே இல்லைப்பா சுமார் அப்படின்னு இவர் ஏதோ ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. உடனே பாரதிராஜ் அங்கிள் அவரும் ஏன் அப்படி வெயிட்டர் அங்கிள்லாம் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் மென்டல் கேஸ்னே நினச்சி அந்த பே பண்ணிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த நடிப்பை கீப் அப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு போய் விழுந்து சிரிப்பாங்களாம் ரோடை கிராஸ் பண்ணிட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்லை, அவங்களோட மெமரிஸ் ரொம்ப இருக்கு, ரொம்ப நீண்ட கால நண்பர்கள். உங்கள் சித்தப்பா கங்கை அமரன்கிட்ட உங்களால் மறக்க முடியாதுன்னா எதை சொல்லலாம்? அவர் ஜாலி டைப். அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாடின வாய்ஸ் எல்லாம் சாங்ஸ் எல்லாம் நான் திருப்பி கேட்பேன். ரொம்ப ஸ்பெஷல் வாய்ஸ் அவருது. அண்ட் அவர் கவிதை இது பாட்டுக்கு லிரிசிஸ்டாக வரும்போதே அது வேற மாதிரி இருக்கும். அவர் லைன் எல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லுவார். நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயுமே அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக அடிச்சு விடுவார். டைரக்ஷனில் கூட சொல்லுவாங்க, கொக்கரோ படத்தில் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி ஷார்ட்டு சொல்லுவாங்க. சார் அந்த சைடு கேமரா வச்சு எடுக்கணும், அவங்க சைடை வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி வேணா இவங்க 2 பேரும் நீ இப்படி போமா, நீ இப்படி வந்துரு, இப்போ எடு அப்படின்னு சொல்லி இப்படி நடங்க இந்த சைடில் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ராலியை இப்படி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இன்னோவேட்டிவ் ஐடியாஸில். இப்போ அதுதானே அமெரிக்காலலாம் அதை தானே அந்த மாதிரி தான் எப்படி சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கிறது அப்படின்னு. அவர் பெரிய ஜீனியஸ். உங்கள் அப்பா பெரும்பாலான பாடலுக்கு அவரே வந்து ஆரம்ப வரிகளை கொடுத்துருவாங்க. ஆமாம். நீங்கள் இசையமைக்கும் போது அப்படி வரிகள்லாம் எழுதுவீங்க? சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று வாயில் வரும், லூஸ்தனமாக தான் இருக்கும், சம்மந்தமே இருக்காது ஒரு வார்த்தைக்கும் அது அடுத்த வார்த்தைக்கும், ஆனால் போட்டு பாடிடுவோம். நீங்கள் பின்னணி இசை அமைத்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம்னு எதை சொல்லலாம் கார்த்திக்? எனக்கு எல்லா படங்களும் அதே எஃபர்ட்டு தான் போடுவோம். வெளியில் நல்லா வர்றது சில படங்கள் தான். ஏன்னா எல்லாம் அந்த ஃபைனல் மிக்ஸ் என்ஜினியர்கிட்ட போய் நிற்குது இல்லை அந்த விஷயம். ஸோ அது நம்ம அது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக வரும்போதே சில படங்கள் நல்லா வெளியில் தெரியும். இசையமைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பாடலாசிரியருடைய பங்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அந்த கம்போசிங் செஷன்லாம் எப்படி இருக்கும், அதை பார்த்துருக்கீங்களா? கண்ணதாசன் சார் நான் பார்த்ததில்ல, நான் ரொம்ப சின்ன பையன். வாலி சார் ரொம்ப வாலி சார் எனக்கே நிறைய எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஃபயர் மாதிரி. அப்படி 2 பேரும் அப்பா ஒன்று சொல்கிறதுக்கு அவர் ஒன்று சொல்கிறதுக்கு. சில டைம் அவர் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம், நல்லா இருக்கே இந்த வார்த்தை அப்படின்னு. அப்பா வந்து வேறு சொல்லுவாங்க, வேறு சொல்லும்போது இதோட பவர் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் படத்தோட பார்க்கும்போதே அது கரெக்டாக இருக்கும். அப்பா சொல்கிற வார்த்தை அது படத்தோட கரெக்டாக சேர்ந்துருக்கும். அப்பாவுக்கு எப்பயுமே அந்த ஃபைனல் ப்ராடக்ட் மேலே ஒரு கண்ணு. வாலி சார் வந்து அப்படி ஃபயர் மாதிரி தான், அப்படி ராக்கெட்டு தான் அடித்து சந்தோஷம் சொன்னால் டக்குன்னு வார்த்தை. கண்ணதாசன் சார் பற்றிலாம் அப்பா சொல்லுவாங்க, தானா நான் போட்டேன், அதுக்கு வந்து சீதாராமன் எழுதியிருந்தார், இல்லைண்ணே சாரி தப்பாக சொல்லிட்டேன், தானே நானா சந்தம் அப்படின்னு ஜானகி ராமன் வச்சுக்கோ. உடனே என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுதான்யா. உங்கள் அப்பாவை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர்கள் யார் சொல்லலாம்? எனக்கு நான் கிளாசிக்கல் நான் ரொம்ப கேட்குறதுனால மொசாட்டு, பாக்கு அந்த மாதிரி சொல்லுவேன். தமிழில் வந்து இசையமைப்பாளர்கள் இப்போ புதுசாக எல்லாருமே நல்லா பண்ணுறாங்களே. எல்லாருமே இமான், ஜிவி பிரகாஷ், அனிருத், இவங்க 3 பேர் என்னோடய ஃபேவரட். அப்பாவா இளையராஜா பற்றி சொல்லுங்கள். அப்பான்னு டிஃப்ரென்ஸே இல்லை. அது எல்லாம் உங்களுடைய பார்வையில் இசையமைப்பாளர் தான் பார்த்தேன். வீட்லேயும் ராஜா, வெளியிலையும் ராஜா தான். எங்கே போனாலும் ராஜா தான். உங்கள் அம்மா அப்படின்னு சொன்னோடனே உங்களால் மறக்க முடியாதுன்னா எங்கள் அம்மா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. யாருமே இல்லாட்டி எங்கள் அம்மா என் கூட ரொம்ப கேஷுவலாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஈவன் தம்பி தங்கச்சி இருந்தால் கூட வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமாம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பட் நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் எங்கள் அம்மா கூட. அதாவது தனியாக இருந்தா, நான் இங்கே தனியாக இருக்கும்போதே அடிக்கிற ஜோக்கை வந்து நான் யார் முன்னாடி சொன்னேன்னா அம்மா சொல்லுவாங்க, ஏய் உன் நாடி நரம்பு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்களே நம்ம நாடி நரம்பு எங்கே போகுதுன்னு.
எப்படி தெரிஞ்சிருப்பாங்க? அவங்களுக்கு தெரியும், அவங்க தானே உயிர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். உங்கள் அம்மாவோட இழப்பு எந்த மாதிரியான பாதிப்பு? எனக்கு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்மளோட ஒரு ரியல் பார்ட்டு மிஸ் பண்ணுற மாதிரி, ஒரு முக்கியமான ஒருத்தங்க நம்ம கூடயே இருக்கிறவங்க. அதாவது வந்து நான் எங்கள் அப்பா அளவுக்குலாம் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்கள மிஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ. ரொம்ப எனக்கு பெரிய லாஸாக இருந்துச்சு. அப்பா வீட்லேயே இல்லை. ஸோ அப்பாவோட ஃபீலிங் பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அது பெரிய லாஸ். அவங்களோட தானே அதிக நேரம் செலவிட்டு. ஸோ வீட்டில் நான் ஒருத்தன் தானே வளர்ந்த பையன். ஸோ எங்கள் அம்மா கண்டிக்கிறதுனாலும் ஜோக் அடிக்கிறதுனாலும் எங்ககிட்ட தானே. பவதாரணிக்கும் உங்களுக்குள்ள இல்லை, சுத்தமாக இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பும். அப்படியா? ஆமாம். அது எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, நானுமே சின்ன வயசுலேருந்து அப்பா கூட ஸ்டுடியோவுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 7th standard 8th standard ஹாலிடேஸ்லேருந்து ஆரம்பிச்சாச்சு வேலை செய்ய. ஸோ இந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டுடியோ போயிடுறது. ஸோ இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைமே ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யுவனும் பௌத்தானும் தான் க்ளோஸாக இருப்பாங்களே. எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள். அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள தான் அந்த அஃபெக்ஷன் இருக்கும். வெளியில் பார்க்குறவங்களுக்கு சண்டை போடுற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களோட க்ளோஸ்னஸ் வந்து அதை தாண்டி இருக்கிறது. அவரும் என்னன்னாலுமே அப்பாவை விட்டு கொடுத்துக்க மாட்டார். அப்பாவும் அவர் திட்டிக்குவாங்களே தவிர, பட் அந்த மாதிரிலாம் உள்ள அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க முடியாது. நீங்கள் பாலசுப்ரமணியத்தோட பழகிய அந்த அனுபவத்தில் உங்களால் மறக்க முடியாது? ஆமாம், எனக்கு நிறைய பாடியிருக்காரு. கவிதைகள் சொல்லவா, அப்புறம் ஆக்சுவலாக சரவண பவ குஹ வடிவளவுக்கான ஒரு காதலில் ஒரு சாங் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு அவர் தான் பாடினார். பட் எக்யூப்மெண்ட் ட்ரபிள்னால நான் அந்த பார்ட்டை பாட வேண்டியதாகிடுச்சு. கூப்பிட முடியல திருப்பியும். ஸோ அதனால் இதை தவிர எனக்கு உல்லாசமில் சோலாரி சோலாரின்னு ஒரு சாங் பாடினார். ரொம்ப ஆசையாக வந்து பண்ணி செஞ்சு கொடுப்பாரு எல்லாமே. அப்பா ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்களே 2013. நாங்கள் அப்போ ஒரு கச்சேரி ஒத்துருந்தோம் மலேசியாவில். அப்பாவுக்கு வந்து ஸ்டென்ட் வச்சுட்டாங்க, வர முடியாது, அவங்க ட்ராவல் பண்ணக்கூடாது. கரெக்டாக எங்கள் டேட்டு மாற்றி வைக்கிற நிலைமையில் இல்லை. பிவி சாரே கூட இருந்து என்னை நல்லா என்கரேஜ் பண்ணி பண்ணுப்பா, நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருந்து கச்சேரி முடிகிற வரைக்கும் கூடயே இருந்து அவர் வந்து எப்படிலாம் என்கரேஜ் பண்ண முடியுமோ. நான் ஒரு மாதிரி அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கண் கலங்கியே இருந்தேன் முக்கால்வாசி. ஒரு அப்பாவோட பிரதர் மாதிரி ஒரு இதில் வந்து என்னை இது பண்ணி தோளோட இது பண்ணி கூடயே இருந்து அவர் வந்து அந்த ஷோ சக்ஸஸ் ஆச்சுன்னா அவருக்கு தான், எல்லா ஷோ சக்ஸஸும் அவருக்கு தான் போய் சேரும். பட் இந்த ஷோ பர்டிகுலராக அவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம். ஸோ அவர் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு தான் அந்த பெரிய பாராட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாடலுக்கு இசையமைக்கிறதுலையும் சரி, பெண்ணின் இசை சேர்க்கிறதுலையும் சரி ஒரு மிகச்சிறந்த இசைக்கலைஞர் அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனால் அதற்கேற்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சரியான உயரத்தை நீங்கள் தொடர அப்படின்ற வருத்தமாக எல்லாருக்கும் இருக்குது. வெளியில் இருக்க உங்களுக்கு இருக்கிற அந்த வருத்தம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா? எனக்கு உண்மையிலே இல்லை. இவ்வளோ தூரம் இப்போ சார் அவர் மலை ஏறி இருக்காரு, ஆனால் பாதி தூரம் தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன வியப்புனா, நான் கீழே இருந்து பார்க்கும்போதே இவ்வளோ தூரம் ஏறி இருக்கோமா அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆச்சரியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கீழே இருந்த நான் இப்போ மலையை இப்படி பார்த்துட்டு இருந்தால இப்போ வந்து நான் இப்போ வந்து கீழே பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போதே ஸோ மலையை ஓரளவுக்கு அது ஏறி இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் கீழே பார்க்கும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கோமா அப்படிங்கிறது. அதே தான் சினி இண்டஸ்ட்ரியிலையும் எனக்கும் இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மக்களோட இந்த அன்பு, அதாவது இவர் இன்னும் அந்த ஹைட்டை தொடலையோ அப்படிங்கிறது ஒரு அன்புனால தான் நான் சொல்கிறாங்க. இல்லைப்பா அவர் தேவையில்லாத பப்ளிசிட்டிப்பா அவருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ஒரு பாராட்டாக நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி நினைக்கிறது. ஏன் தொடர்ந்து பாடுறதில்லை நீங்கள்? எனக்கு கான்ஷியஸ் நான் என் வாய்ஸை பற்றி. பஞ்சம் பசிய போக்க அவதாரம் எடுத்தவனே. ஏன் நீங்கள் பாடின பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது இல்லையா? ஒரு பயம்தான் ஸ்ருதியில் பாடினோம், எப்படியும் அதெல்லாம் சேராது தான்.
அதுக்கு தான் ஆட்டோ டியூன் வந்திருக்கு. ஆட்டோ டியூன் அவ்வளோ போட வேண்டாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஷைனஸ் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டேஜுக்கு போனால் எல்லோரும் பாட சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிங்கராக இல்லாட்டி கூட சரி அவங்களுக்காக பாடணும்னு சொல்லிட்டு பாடிடுவேன். ரீசெண்டாக கூட ஒன்று பண்ணோம். அதான் நீங்கள் பாடுங்க நான் மற்ற சிங்கர்ஸையே பாட வச்சுட்டே இருந்தேன். நீங்கள் பாடுங்க ஐயோ ஏதாவது லிரிக்ஸ் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படி வச்சு பாடிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஒரு கோயில் கச்சேரி கூட, ஒரு ஐயப்பன் கோயில் கச்சேரி, ஐயப்பன் பாட்டு 1-2 தெரியும். நான் அதெல்லாம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்ருக்கேன். மற்ற சிங்கர்ஸை பாட வச்சுட்டு இருந்தேன். பாட வச்சுட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் பாடுங்கன்னு சொல்லிட்டு இந்த 4 பாட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்த பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பாடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படியோ தேத்தி பாடியாச்சு. ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவுடைய இசையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் இசையில் எப்படிப்பட்ட மாறுதல்களை நாம் அடைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? இப்போ டெக்னாலஜின்னு சொன்னால் இப்போ ஏஐன்னு சொல்லிட்டு அது ரொம்ப இப்போ புரட்டியே போட்டுரும் இண்டஸ்ட்ரியை. இனிமேல் டைரக்ஷனுக்கோ இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கோ இப்போ ஒரு ஸ்ட்ரைக் வந்தது தெரியும்ல அமெரிக்காவில். ஆமாம், ரைட்டர்ஸ் ஸ்ட்ரைக்கு. ஏன் தெரியுமா? ஏஏ உங்களுக்கு எழுதி கொடுத்துரும் கதை. ஆமாம், எல்லா வேலையும் ஏஐ பண்ணிடுச்சுன்னா அப்போ இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிக்கப்படும்ல. இப்போயே டீச்சர்ஸ் வேலை பாதி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குற விஷயத்த அது ஒரு செகண்டில் கற்றுக் கொடுத்துட்டு அதுவும் இவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குது. அது ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்குது. ஏஐ இப்பயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக போகிற இண்டஸ்ட்ரி வந்து இஸ் என்டர்டெயின்மெண்ட். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பாடல்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக பாட்டு வந்தாலே வந்து அமெரிக்காவில் வந்து ப்ராட்வே மியூசிக்கல்னு சொல்லுவாங்க. ப்ராட்வேங்கிறது அவங்க ஊரில் ஒரு தெரு. அதில் வந்து மியூசிக்கல்ஸ் நடக்கும். அந்த சைடு ஒரு ட்ராமா போகும், இந்த சைடு ஒரு ட்ராமா போகும். ஆனால் அதுலலாம் பாட்டு இருக்கும். ஸோ ப்ராட்வே மியூசிக்கல்ஸ்னு போயிடும். ப்ராட்வே ட்ராமா சொல்கிறது வேறு, ப்ராட்வே மியூசிக்கல்னு சொல்லும்போது பாட்டோடு சேர்ந்த ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு அந்த ட்ராமாஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னை தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு எடுக்கும்போது 5 சாங்கு, 6 சாங்குன்னு அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் 3 சாங் ஆச்சு, 4 சாங் ஆச்சு, அப்புறம் 3 சாங் ஆச்சு, 2 பாட்டாச்சு, கடைசியில் 1 பாட்டாச்சு, அப்புறம் பாட்டே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து எதை நோக்கி போகுதுன்னு சொன்னால் அந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும், அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாட்டு இருந்தால் மேபி நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். இப்போ உங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ரா இது மாதிரி மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. கார்த்திக் ராஜா அப்படி தன்னுடைய கரியரில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பயணத்தில் வந்து நிறையா மூவிஸ் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு ஆசை, ப்ரொடியூஸும் பண்ணணும்னு ஆசை. உங்களுக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல? அதுதான் மெயின். அதுவும் எப்படியாவது செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரியான படங்கள்? எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். காமெடி இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கும்ல, லைக் அது மியூசிஷியன்ஸோட நிறைய பழகியிருக்கேன்ல. உங்களுக்கு தெரியும், அவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ இந்த பழக்கம்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி டோனில் ஒரு படம் எடுக்கணும். மக்கள் வந்து அவங்க கவலையெல்லாம் மறந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கமல் சார் படம்லாம் நிறைய இருக்குல்ல, மைக்கேல் மதன காமராஜன், வாட் டு யூ மீன் ஐ டோன்ட், அந்த மாதிரி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.